புதுயுகம் FM ஸ்டேஷன்ல இனிய வேண்டிய நிகழ்ச்சி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க டைம் மேனேஜ்மெண்ட் மந்த்ல. ஆமா, இன்னைக்கு இதை பத்தி பேசுறதுக்காக மைண்ட் ஃப்ரெஷோட CEO திருமதி கீர்த்தன்யா அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம். வெல்கம். ஆமா, இன்னைக்கு முதல்ல அந்த டைம் மேனேஜ்மெண்ட்னா என்ன அப்படிங்கறத சொல்லுங்க. டைம் மேனேஜ்மெண்ட்னா எது இல்லைன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஓகே. பொதுவாக நம்மளோட இந்தியாவில் டைம் மேனேஜ்மெண்ட்னா வெறும்னே அந்த டைமுக்கு கரெக்டாக போயிட்டு நிற்கிறது தான் அப்படின்னு நினச்சிப்பாங்க. பங்க்சுவாலிட்டின்றது ஒரு ஆஸ்பெக்ட் ஆஃப் டைம் மேனேஜ்மெண்ட் தான். பங்க்சுவாலிட்டியே டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது கிடையவே கிடையாது. அது இன்ஃபேக்ட் பங்க்சுவாலிட்டி வர்றது ஹியூமன் கர்டசி. இப்போ நான் ஆனந்தி கிட்ட 7:30 மணிக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் நான் 8:30 மணிக்கு வந்தேன்னா ஐ எம் நாட் ரெஸ்பெக்டிங் யூ ஆஸ் அன் இண்டிவிஜுவல். வேறஸ் டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு நாளில் 24 மணி நேரம் இருக்குது. அந்த 24 நேரத்தில் நம்ம ஒருத்தவங்களுமே பல அவதாரங்கள் எடுக்கிறோம். அம்மாவா ஒரு அவதாரம், ஒய்ஃபா ஒரு அவதாரம், ஒரு கம்பெனிக்கு ஏதாவது ஒரு போஸ்ட்டில் இருக்கிறப்போ நான் ஒரு அவதாரம், எனக்குன்னு சொல்லிட்டு சில ஹாபிஸ் இருக்கிற ஒரு அவதாரம், எத்தனையோ அவதாரங்கள் இருக்குது. ஆனால் இதில் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒன்றுத்தில் மாத்திரம் நல்லா பண்ணிவிட்டு மீதி எல்லாத்துலேயும் குறை வைக்கிறவங்க தான் ஜாஸ்தி. அது ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஒரு ஒர்க்கிங் மேனாக இருந்தாலும் சரி, ஒரு அம்மாவா ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, குழந்தை மட்டுமே கதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை விட்டு பறந்து போன பிறகு அந்த டைம் அவங்க சரியாக மேனேஜ் பண்ணதுனால அவங்களுக்கு ப்ராப்ளம் வருது. டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் வேர் யூ பேக் மோர் இன் டு யுவர் லைஃப் இன் த கிவன் ஸ்டிப்புலேட்டட் டைம் பீரியட். ஓகே, ஒரு டைமை பத்தி கிளாஸ் எடுக்கிற டீச்சர் மாதிரி கரெக்டா டெஃபினிஷனோட சொல்லிட்டாங்க. லேட்டா போறதுனால எனக்கு பர்சனலா என்னென்ன பாதிப்புகள்லாம் ஏற்படும்? டெஃபினெட்லி பிளட் ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகும், ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி ஆகும், போற இடத்துல எனக்கு நல்ல பேர் இருக்காது. மோஸ்டா ஸ்ட்ரெஸ்ன்றது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அண்ட் ஒரு சைக்காலஜியில் பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனை அவங்க எடை போடுறது. இப்போ நானும் நீங்களும் ஃபஸ்ட்டு டைம் நம்ம மீட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். உங்களை பற்றி உங்கள் கூட நான் பிஸ்னஸ் பண்ணணுமா பண்ணக்கூடாதா, உங்கள் கூட நான் ஃப்ரெண்டாக இருக்கணுமா இருக்கக்கூடாதா அப்படின்றது எவ்வளோ காலகட்டத்தில் நிர்ணயிக்கப்படுது அப்படின்னா சரி அந்த மீட்டிங் ஃபுல்லாக டைம் இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி கிடையவே கிடையாது. சட்டுன்னு அந்த மைண்டு கால்குலேட் பண்ணுறது ஃபஸ்ட்டு 5 செகண்ட்ஸ் டு 10 செகண்ட்ஸில். ஓகே. 1.5 மணி நேரம் இன்டர்வியூவில் அந்த 10 செகண்ட்ஸில் அன்கான்ஷியஸாக டெசிஷன் வந்தாச்சு. எனக்கு உன் கூட ரிலேஷன்ஷிப் இருக்க போகிறது இல்லையான்றது. அடுத்த 1.5 hours டிஸ்கஷன் அந்த ஒரு டெசிஷனை மேலே கொண்டு வரது தான். அப்படின்றப்போ ஃபஸ்ட்டு 10 செகண்ட்ஸு அவங்க எதிர்த்த பார்ட்டி when they are not favorably disposed to you, you tend to lose a lot. உங்களோட ஒரு ஹாப்பினஸ், ஒரு பாடின்றது ஒரு செட் ஆகிடுது இல்லை ஸ்ட்ரெஸ்ஸில். அந்த 7:30 மணிலேருந்து 7:45 மணி வரைக்கும் மைண்டு ஸ்ட்ரெஸ் ஆகுது. போகணுமே ஐயோ 7:33, 7:44, 7:45க்கு நான் போய் நிற்கலாம். ஆனால் 8 மணி வரைக்கும் பாடி அந்த மூடில் தான் போகும், அந்த மைண்டில் தான் போகும். ஸோ ஐ வில் நாட் பி அட் மை ஆப்டிமல் ஒர்க்கிங் கண்டிஷன். இதையும் தாண்டி சில பேர் அந்த ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாம லேட்டா போவாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் இந்த நாள். ஆமா, அது அவங்களே சொல்லிட்டாங்க. அதுதான் முக்கியமான விஷயம். கர்டசி கிடையாது, ஃபெலோ ஹியூமன் பீயிங்ஸ் மேல ரெஸ்பெக்ட் கிடையாது அப்படின்ற. கண்டிப்பா அப்பெல்லாம் பண்ணக்கூடாது. ஆமா. ஸோ நாங்களும் படிச்சோம் இந்த மாதிரி ஜாப்பனீஸ் அவங்கெல்லாம் டைம் ஒழுங்கா மேனேஜ் பண்ணிக்கிறாங்க, அப்படியே பக்காவா இருக்காங்க அப்படின்னு. ஏன் நம்ம இந்தியன்ஸ் கிட்ட அது இல்லை அப்படிங்கிற கேள்விங்க வருது. ஏன் அப்படி இருக்கு? நம்மளோட கலாச்சாரங்க. நம்மளோட ஜாப்பனீஸ்ன்றது ஒரு ஹிஸ்ட்ரி. அவங்களது ரொம்ப ஆர்த்தடாக்ஸான ஒரு கல்ச்சர். ஆர்த்தடாக்ஸான கல்ச்சர்னால் ட்ரெஸ்ஸிங்லாம் அந்த மாதிரி கிடையாது. இப்போது நான் ஒரு ஜாப்பனீஸ், நீங்கள் ஒரு ஜாப்பனீஸ்ன்னு சொன்னால் நம்ம 2 பேரும் குனிஞ்சே நம்மளோட முதுகு போயிடும். ஏன்னா ஃபஸ்ட்டு யார் கட் பண்ணுறாங்க அப்படின்றதே ஒரு சின்ன விஷயத்துக்கும். இப்போ நான் டீ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அந்த டீயை எந்த டைரெக்ஷனில் வைக்கணும், அந்த காம்புன்றது எந்த டைரெக்ஷனில் வைக்கணும், அது அவங்க எந்த சிக்னல் கொடுத்த பிறகு குடிக்கணுன்றது இட்ஸ் ஆல் இலாபரேட் ரிச்சுவல். அப்படின்றப்போ அவங்களோட நாடி நரம்புலேயே அது ஊறி இருக்குது. இப்போ நம்ம ரிக்ஷாக்காரங்கிட்ட போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எடுத்த உடனே சொல்லுவாங்க என் கர்மா யாவும் முன்ன மாதிரியான ஒரு ஆளை நான் இன்னைக்கு எடுத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா நம்மளோட நாடி நரம்புல எது ஊறி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நம்மளோட ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஹார்ட் கோர் ஸ்பிரிச்சுவாலிட்டி. இவ்வளோ ஃபிலாசபி வேற எந்த ரிலிஜனுமே வேற எந்த ஒரு கல்ச்சருமே பேசாது. நம்ம பேசுகிற அளவுக்கு ஒரு படிப்பறிவே இல்லாதவங்க கூட அந்த ஃபிலாசபியை பற்றி அவ்வளோ அழகாக பேசுகிறத நம்ம கேட்கலாம். ஏன்னா நம்மளோட வே ஆஃப் ப்ராட்டப் நிறைய மாடர்னைசேஷன் வந்தாலும் அது மாறலை. ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது நம்மளுக்கு அவ்வளோ ப்ரையாரிட்டியாக இவ்வளோ வரைக்கும் இருந்தது கிடையாது. ஆனால் நம்ம எந்த மாதிரி காலகட்டத்தில் நம்ம வாழறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் இதை பண்ணலன்னா நம்மளோட சக்திகள் எதுவுமே நம்மளால் யூஸ் பண்ண முடியாது.
நம்மளோட மேன் பவராக இருந்தாலும் சரி, இன்னொரு 20 வருஷத்தில் நம்ம நாடு எங்கே போகுதுன்றதோ இருந்தாலும் சரி, நம்மளுக்கு வந்து அந்த அவேர்னஸ், த கான்ஷியஸ்னஸ் ஆஃப் ஹவு வி மேனேஜ் ஆர் டைம் ஷுட் கோ இன் டு இண்டிவிஜுவல்ஸ். நீங்கள் சொல்லிட்டீங்க நம்மளோட கல்ச்சர் வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது டைமில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லா கல்ச்சருமே வந்து அவங்களோட டைம் மேனேஜ்மெண்ட்டில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபாரினர்ஸ் ஜென்ரலி வந்து அவங்களோட டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம இந்தியன்ஸ் வந்து டைம் மேனேஜ் பண்ணுறதுல என்னென்ன தவறுகள்லாம் செஞ்சுட்டு இருக்கோம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒன்று மேலே தான் ஃபோக்கஸ் இருக்குது. ஃபேமிலி ஓரியன்ட் மேன்னா ஃபேமிலி ஓரியன்ட் மேன் தான், காசு பணம்லாம் எனக்கு வந்து சம்பாதிக்கிறதுக்கு முடியவே முடியாது அப்படின்றது வந்து உள்ளுக்குள்ளே போயிருக்கோம். அது காரணம் கிடையாது. அது காரணம் என்னென்னா அந்த நேரத்தை சரியாக மேனேஜ் பண்ண தெரியல. போயிட்டு வந்த உடனேவே ஹபா நான் டயர்ட் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு எந்தூசியாசம்ன்றது கிடையாது. அதுவே பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான பணம் பின்னாடி போயிட்டு பசங்களையும் மெயின்டைன் பண்ணுறது கிடையாது, ரிலேஷன்ஷிப்ஸையும் மெயின்டைன் பண்ணுறது கிடையாது. இது எல்லாத்தையுமே வந்து ஒரு பேலன்ஸாக மெயின்டைன் பண்ணுறதுன்றது வந்து ஆஸ் அ சொசைட்டி நம்ம பணம் பண்ணுறவங்கள ஆணும் பார்க்கக்கூடாது, பணம் பண்ணாதவங்கள சீ அப்படின்னு சொல்லிட்டும் பார்க்கக்கூடாது. ஆஸ் அ சொசைட்டி நம்மளுக்கு சில புரிதல் வேண்டும். ஸோ ஆனால் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, இதெல்லாம் நமக்கு மைண்டுக்கே தெரிஞ்சிருந்தாலுமே இதை ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அது ஏன் அப்படின்னா சின்ன வயசுலேருந்து நம்ம அப்படியே வேறு மாதிரி வந்து நம்ம வந்து ஒரு ஃபார்மேட் பண்ணி வச்சுருப்போம் அந்த பிரெயினை. இப்போ வந்து நம்ம என்னதான் சரி ஓகே சீக்கிரமாக பண்ணலன்னா கூட அதான் இன்னும் நாள் இருக்குது அப்படின்னு சொல்லி தள்ளி போட்டு தான் எல்லாமே அவசரமாக மாறுது. ஸோ எப்படி இதை நம்ம வந்து மாற்றுறது? இப்போ இந்த இரும்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இரும்பை எடுத்துகிட்டு போயிட்டு இன்னொரு இரும்பு பக்கத்தில் போயிட்டு வச்சிங்கன்னா அந்த இரும்பு இன்னொரு இரும்பை இழுக்காது. ஆனால் அதுலேயே கொஞ்சம் கரண்ட்டை ஏற்றுனீங்கன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் காந்த சக்தியை ஏற்றுனீங்கன்னு வச்சுக்கோங்க, இட் பிகம்ஸ் அ மேக்னெட் விச் கேன் புல் 10 times its weight. அதே மாதிரி சாதாரணமாக நம்மளுக்கு இருக்கிற பழக்க வழக்கங்கள் உடைக்கிறது கஷ்டம், சாதாரணமாக நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனைகள் தீர்க்கிறது கஷ்டம். ஆனால் நம்மளுக்குள்ள சக்தி ஏறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மைண்டு பலமாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ பெரிய ஒரு வெயிட்டாக இருந்தாலும் அதை தூக்கிக்கிட்டு பறக்க முடியும் அப்படின்றது தான் கான்செப்ட். இப்போ பல நாள் பழக்க வழக்கங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. பல நாள் பழக்க வழக்கங்கள்ன்றது வந்து உங்கள் மூளையோட ஒரு கண்டிஷன். இட் பிகம்ஸ் அ ஹேபிச்சுவல் திங். அது என்னால் விட முடியாது, நான் கெட்டவன், நான் அவ்வளோதான் கஷ்டம், நான் இவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறதுல ஒரு இதுவே கிடையாது. மனுஷனாக பிறந்தாலே அந்த விடுறப்போ அந்த பழக்கம்ன்றது கொஞ்ச நாள் வந்து கண்டினியூ ஆகும். அந்த கண்டினியூ ஆகிற பழக்கத்தை உடைக்கிறதுக்குன்னே இன்னைய சைக்காலஜி நிறைய அட்வான்ஸ் ஆயிருக்கு. டைம் அப்படின்ற ஒரு கான்செப்டே நம்ம வந்து ஒரு 24 hours ஒரு டயல், ஒரு வாட்ச் இல்லைனா ஒரு கிளாக் அப்படி தான் வந்து பார்த்துட்டு இருந்தோம். பட் அந்த காலகட்டத்தில் ரொம்ப பழைய ஏன்ஷியன்ட் டைம்ஸ்லலாம் வந்து இந்த வாட்ச்லாம் வரதுக்கு முன்னாடி எப்படி வந்து டைமை மேனேஜ் பண்ணியிருப்பாங்க? அந்த 24 hours ஃபார்மேட்லாம் வரதுக்கு முன்னாடி எப்படி டைமை மேனேஜ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஜோசியம் உண்மைன்னு சொல்ல வரல, ஆனால் அந்த ஜோசியம்ன்றது வந்து சாதா செகண்ட்ஸ் கூட கிடையாது, அந்த மைக்ரோ செகண்ட், இந்த நாழிகை, இந்த மாத்திரை, இந்த ஒரு குட்டியூண்டு இதில் வந்து அப்போ வரைக்கும் எடுத்து அவங்களோட சார்ட்டு, அப்போது அந்த பிளானட்ஸ் இருக்கிற பொசிஷனு அது இருக்கிற டிகிரியிலேருந்து கால்குலேட் பண்ணி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், நான் ப்ரெடிக்ஷன் பற்றி பேச வரல, அந்த அட்டவணையை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலே எந்த அளவுக்கு டைமை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கணும். ஸோ நம்மளோட ஒரு அசம்ஷன் அவங்களுக்கு வந்து அவங்களோட டைமை மேனேஜ் பண்ண முடியல அப்படின்றதெல்லாம். ஆனால் அவங்களது வந்து நல்ல ரிலாக்ஸ்டு லைஃப் ஸ்டைல். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட்ன்றது வந்து அவ்வளோ பெரிய ஒரு விஷயமா கிடையாது, நேச்சுரலாகவே அது வந்துடுச்சு. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மொழி பிதுங்குதுன்னு வாங்க தெரியுங்களா, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இருக்கிறப்போ நம்ம தான் இன்னும் டைமை நல்லா புரிஞ்சுக்கணும், நல்லா அதை இன்னும் உபயோகப்படுத்தணும். No one told you when to run, you missed the starting gun அப்படின்னு சொல்லிட்டு பிங்க் ஃப்ளாய்ட் அப்படிங்கிற ஒரு பேண்டோட டைம் அப்படிங்கிற சாங்கில் இந்த லைன்ஸ் வரும். ஸோ எவ்வளோ நல்லா இருக்கு இல்லையா? இவனுக்கு வந்து யாருமே சொல்ல மாட்டாங்க, நீ தான் வந்து கரெக்டாக ஓடணும், உன்னோட டைம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி. ஸோ டைமை பற்றி இன்னும் நிறைய கேள்விகள்லாம் உங்ககிட்ட அடுக்கி வச்சிருக்கேன்னு சொன்னீங்களே ஆனந்தி. 2 பேர்ட்டையுமே எக்கச்சக்கமான கேள்விகளாக இருக்கு. ஆனால் கிடைச்ச டைமில் நீ போய் பிங்க் ஃப்ளாய்ட் என்ன சொன்னார் அப்படிங்கிறத பார்த்து சூப்பர். ஓகே, தொடர்ந்து இதை பற்றி பேசலாம். இந்த மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட்லாம் பண்ணுறவங்க கிட்டலாம் நான் ஒரு சில விஷயங்கள் நோட் பண்ணியிருக்கேன். டைரி ஒன்று அவங்க மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. லைக் வந்து அன்றைக்கி நடந்ததாகட்டும், அடுத்த நாள் வந்து இத்தனை மணிக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த டைம் டைரி அப்படிங்கிறது வந்து எந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் நினைக்கிறீங்க? ரொம்ப முக்கியம். டைம் டைரி அப்படின்றத விட சில பேருக்கு வந்து பல வருஷங்களாக பண்ணுறதுனால டைம் மேனேஜ்மெண்ட்ன்றது வந்து இன்டர்னல் ஆர்கனைசேஷன்லேயே பண்ணிட முடியும். ஆனால் புதுசாக தொடங்குறவங்களுக்கு மாத்திரம் இல்லை, நிறைய விஷயங்கள் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு இந்த எக்ஸ்ட்ரா ஒரு 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 டூல்ஸ் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல். ஸோ அதில் வந்து டு டூ லிஸ்ட் நீங்கள் பெரிய டைரியாக மேனேஜ் பண்ணலன்னா கூட ஒரு வாரத்துக்கு இன்னைக்கு சண்டேனா மைண்டில் செட் ஆகிடணும், சண்டே ஒரு 1/2 hour எடுத்து நான் அடுத்த வார டைமை நான்
செட் பண்ண போகிறேன். அப்போது 10:05க்கு காஃபி குடிக்கணும், 10:10க்கு எழுந்து பல் விளக்கணும், 10:15க்குன்னு அவ்வளோ மைன்யூட்டாக பண்ணோம்னா ஒரே நாள் தான் பண்ணுவோம், அதுக்கப்புறமா போயிடும். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட்ன்றது வந்து இந்த வாரத்தில் நான் அக்கம்ப்ளிஷ் பண்ணக்கூடிய ஒரு 7-8 மேஜர் ஒர்க் என்ன? ஒய்ஃபை வெளியில் கூப்பிட்டு போகணும், குழந்தையோட ஹாக்கிக்கு போகணும், அந்த மெயின் மீட்டிங் வரத்துக்கு என்னோடய நோட்ஸ் நான் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு மேஜர், அதாவது இந்த கதை உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல, ஒரு குடுவை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குடுவையில் வந்து 3 விஷயங்கள் போடணும். பெரிய பெரிய கல்லுங்க, மண், சின்ன சின்ன கூழாங்கல், தண்ணி. சரியா? ஃபஸ்ட்டு மண்ணை கொட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கல் போட முடியாது. ஃபஸ்ட்டு தண்ணியை போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கல் போடுறப்போ தண்ணி சிந்திரும். ஆனால் அதுவே ஃபஸ்ட்டு பெரிய பெரிய கல்லை போட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன கல்லை போடுறப்போ அது உள்ளே போய் உட்காந்துரும். அதுக்கப்புறம் மண்ணு கொட்டுறப்போ இன்னும் இருக்கிற இதில் போயிடும். அதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றுறப்போ எல்லாத்தையுமே சேர்ந்து இது பண்ண முடியும். டைம் கூட அப்படிதான். டைம் வந்து நம்ம அதிகமாக மேனேஜ் பண்ணுறதுல சொதப்புறது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல தான் அதிகமாக. எப்போ வந்து நம்ம சார் லேட் ஆகுது சார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தக்கிட்ட ரீசனோ இல்லை பொய்யோ அதிகமாக சொல்லியிருப்போம் அப்படின்னா டைம் சம்மந்தப்பட்டு தான். ஏன்னா அது வந்து மேனேஜ் பண்ண முடியலன்னா அது போயிட்டு வந்து ஒரு டிசாஸ்டரில் தான் முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஆஃபீஸ் செட்டப்பில் அவங்க டைம் மேனேஜ்மெண்ட் லெசன்ஸ்லாம் சொல்லி தரணுமா? அவங்களுக்கு செட்டிங் ரூல்ஸ் மட்டும் சொல்லி தரணும், கண்டிப்பாக சொல்லி தரணும். ஆஃபீஸஸில் பண்ணணும். அதை விட பெஸ்ட்டு டீனேஜில் உங்கள் பசங்க இருப்பாங்க இல்லைங்களா, 12 வயசு கிராஸ் ஆன உடனேவே அவங்களுக்கு லைஃப் ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சிடணும். வெறும் மேக்ஸ் கிளாஸுக்கு போ, கீபோர்ட் கிளாஸுக்கு போ, செஸ் கிளாஸுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாமல் லைஃப் ட்ரைனிங். How to behave with girls, how to behave with boys, how to manage your time, how to deal with your internal insufficient issues, how to have study skills, how to get the best out of your brain என்றது வந்து லைஃப் கோச்சிங் பண்ண ஆரம்பிச்சிடணும் பசங்களுக்கு. அப்போது எந்த ஆஃபீஸ்க்கு போனாலும் ஆட்டோமேட்டிக்காக வரும். அண்ட் ஆஃபீஸஸ் உங்களோட எம்ப்ளாயீஸ்லாம் வந்து நேச்சுரலாகவே டைம் மேனேஜ்மெண்ட்டோட வரலை. ஸோ உங்களோட எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகணும்னா கண்டிப்பாக உங்கள் ட்ரைனிங்கில் இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, இப்போ இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக இந்த கேள்வி கேட்டாகணும். அது டைம் மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் பேசுனதே தெரியுது. ஆனால் இந்த காலத்தில் பல பேர் எப்படி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப கம்மி, மற்றவங்களுக்குன்னா வந்து ரொம்ப ஜாஸ்தியாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதை எப்படி பிரேக் பண்ணி கொண்டு வருது? இந்த ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து ரொம்பவே இதை ஃபாலோ பண்ணும். ஏன்னா 2 விஷயங்கள் இருக்குது. இப்போ எனக்கு வர இஷ்யூஸ் எல்லாமே வந்து பயங்கர மன அழுத்தத்தில் வராங்க. சுற்றி 4 பேரை பார்த்தீங்கன்னா 4 பேரில் 3 பேர் மன அழுத்தத்தோடு தான் இருக்காங்க. அந்த மன அழுத்தத்தில் பெண்களுக்கான மன அழுத்தங்கள் வந்து வேறு வகை, ஆண்களுக்கான மன அழுத்தம் வேறு வகை. பெண்களில் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ பிரச்சனைகள். இந்த மைண்ட் வில் கிரியேட் ஸோ மெனி ப்ராப்ளம்ஸ். மாமியாரோட பிரச்சனை, தன்னோட பிரச்சனை, நாத்தனாரோட பிரச்சனை, கணவன் வந்து காலையில் காஃபி குடிக்கிறப்போ எரிஞ்சு விழுந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு அங்கேயே போகும். ஸோ ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு நீங்கள் பாயிண்ட் பண்ணது ரொம்ப ரொம்ப கரெக்டு. அவங்களோட டைமை மேனேஜ் பண்ணி இதெல்லாம் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு சில கோல்ஸ் வச்சுக்கிட்டு சில ஒரு எக்ஸ்ப்ரெஷன்ஸ் வச்சுட்டு வந்தால் தான் இந்த காலகட்டத்தில் அவங்களால சமாளிக்க முடியும். ஓகே, இது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கும் டைம் ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? ஸோ அந்த டைமில் தான் வந்து ரொம்ப டீவியேட் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா மைண்ட் வந்து அலைப்பாயும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபுல்லாக எல்லா கலர்ஸ்லையும் எல்லா சைடும் போயிட்டுருக்கோம் இல்லையா அவங்களோட தாட்ஸ்லாம். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து டைம் எப்படி மேனேஜ் பண்ணுறது? ஏன்னா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ வந்துருச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி ஃபேஸ்புக் என்ன மாதிரி ஒரு பையன் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுல இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கூட யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் டைம் அதில் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி டீவியேட் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டைம் எப்படி மேனேஜ் பண்ணணும், அவங்கள பேரண்ட்ஸ் எப்படி கைட் பண்ணணும்? இப்போ 12th எக்ஸாம்ஸ் போகிறாங்க இல்லைங்களா, அவங்கள விட்டுருங்க. ஸ்டூடெண்ட்ஸ்லேயே வந்து ஒரு 2-3 வகைப்படுத்தணும். ஒன்று வந்து சேலஞ்சிங் எக்ஸாம்ஸை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ், தட் இஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இன் தியர் 10th ஆர் 12th. இன்னொன்று வந்து அந்த எக்ஸாம் இப்போ இல்லை, பட் த நெக்ஸ்ட் இயர் தே ஆர் கோயிங் டு கோ ஃபார் திஸ் எக்ஸாம்ன்றது வந்து 9th and 11th. 8th வரைக்கும் இருக்கிறதுன்றது வந்து ஒரு ரிலாக்ஸ்டு ஃபேஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஹுட். இந்த 8th வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் டைம் பீரியட். அதில் வந்து அப்போ தான் வந்து ஹார்மோனல் ஸ்பர்ட் வந்து பயங்கர ஜாஸ்தியாகும். ஸோ தெர் இஸ் அ லாட் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இந்த மாதிரி இடத்துல வரும். அவங்க 9th வர ஆரம்பிக்கிறாங்க இல்லைங்களா, அப்போத்துலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்க ஆரம்பிக்கணும். எப்படி பிடிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், தேர் டைம் ஷுட் பி மானிட்டர்ட், தேர் ஆக்ஷன் ஷுட் நாட் பி மானிட்டர்ட். ஓகே, ஆக்ஷன் மானிட்டர் பண்ணிங்கன்னா யூ ஆர் கோயிங் அகெயின்ஸ்ட் நேச்சர். டைம் மானிட்டர் பண்ணி அந்த கரெக்டான அந்த பிக் ராக் சொல்லிட்டு இருந்தேன் இல்லைங்களா, ஸோ அதை அவங்க அக்கம்ப்ளிஷ் பண்ண என்ன ஆகும்னா அவங்களோட எனர்ஜிஸ் எல்லாம் ஃபோக்கஸ் ஆக ஆரம்பிக்கும். இப்போ அந்த பிக் ராக்ஸ் மேலே ஃபோக்கஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த எனர்ஜிஸ் டைவர்ஸ்ட் ஆக எக்ஸ்ட்ரா தாட்ஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் வரும். 11th and 12th இருக்காங்கல்ல, ஐ மீன் 9th and 11th முடிச்சுட்டு 10th 12th போகிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு இயர் பிகினிங்லேருந்தே
அவங்களோட மைண்டை செட் பண்ணிடணும், கண்டிஷன் பண்ணிடணும். எக்ஸாமுக்கு ஜஸ்ட் ஒரு 2 months முன்னாடி படிக்க ஆரம்பிக்கிறது அதெல்லாம் வந்து வேலைக்கே ஆகாது. பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க பசங்க. இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க சுற்றி அலையிற வந்து நிறைய பேருக்கு வந்து எப்படியாவது மன அழுத்தம் இருந்துகிட்டே தான் இருக்குது. 4 பேரில் 3 பேருக்கு இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. அதில் முக்கியமான காரணம் வந்து டைமாக தான் இருக்கணும். பிகாஸ் என்னால் இந்த வேலையை முடிக்க முடியல, அந்த வேலை பெண்டிங். முக்கியமான மறைமுக காரணம். மறைமுக காரணம். ஆனால் வந்து எல்லாருமே ரொம்ப ஃப்ராங்காக சொல்கிற விஷயம் என்னென்னா, ஃப்ராங்கான்னு சொல்ல முடியாது, சொல்லி மறைக்கிற விஷயம் என்னென்னா பிஸியாக இருக்கேன், எனக்கு நேரம் பத்தல அப்படின்னு. ஸோ 24 மணி நேரம் பத்தவே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஏபிடிஎன் அது ஒரு டிசீஸுங்க. அது ஆக்டிங் பிஸி டூயிங் நத்திங். அதுவும் வந்து ஒரு பிஹேவியரல் இஷ்யூ, பிஹேவியரல் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். எல்லாருமேங்க அட் சம் பாயிண்ட் இன் லைஃப் சடனாக ஒரு நாள் அவங்க கண்ணு முன்னாடி பார்ப்பாங்க. ஓகே, யூனோ யூ கம் ஃபேஸ் டு ஃபேஸ். அந்த 1 hour உங்கள் லைஃபோட மோஸ்ட் ஹாப்பி டைம் பீரியடாக இருக்க போதா, மோஸ்ட் சேட் டைம் பீரியடாக இருக்க போதா அப்படின்றது வந்து இட் இஸ் கம்ப்ளீட்லி டிபெண்ட் ஆன் யுவர் த வே ஆஃப் த குவாலிட்டி ஆஃப் யுவர் லைஃப். ஸோ நான் பிஸி 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 அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணப்போ வேறு யார்கிட்ட இருந்தால் என்னால் ஓடி போயிட முடியும், ஆனால் என்கிட்ட இருந்து என்னால் ஓட முடியுமா? ஓகே ஓகே.